வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி மேலூர் மாட்டு சந்தையில் அந்த வீடியோ 2வது வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். நல்லா சூப்பரான மாடுக புறமே வந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கண்டுக மாடு, பால் மாடு, விருதா மாடு, நாட்டு மாடு, 2 பல்லு 4 பல்லு கண்டுக, இது மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடு வருது. அதை பூராமே நம்ம எடுத்திருக்கேன். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமே பார்த்தீங்க. அடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். எடுத்திருக்கேன் மாடு. இந்த மாடெலாம் தரமான மாடாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வளர்ப்பில் அருமையாக இருந்துச்சு. அது பாவம் ஒரு சின்ன பிரச்சனைனால கொடுத்துட்டாங்க. அந்த மாடு பார்த்திங்கன்னா கீரு மாடு புறமே வந்திருக்கு. மாடை புறமே எடுத்திருக்கேன். பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எப்படி மாடு வருதுன்றதை நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இந்த காலெலாம் சூப்பரான காலை. மாடு கொஞ்சம் கிறக்கமாயிடுச்சு. ஏதோ நல்ல ஒரு இடத்துல இருந்து திரும்ப இடம் மாற விட்டி கொஞ்சம் எடுக்காமல் போயிருக்கும் போல். கிறங்கிடுச்சு. கால் கை நல்லா ராங்கு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 புல்லாக இருக்கும். நல்லா உயர்ந்தாரம் நல்லா இருக்கும் மாடு. அப்புறம் இங்கிட்டு கிடக்கிறதுலே பாருங்கள். நல்ல மாடுகளாக தான் கிடக்கு. அது கொஞ்சம் வயசு கூடிடுச்சு. அந்த கொம்புள்ள மாடு. அந்த மாடு இங்கிட்டு கிடக்கிற பசுவெல்லாம் பாருங்கள். எம்பிட்டு பை கம்பளாடா பாருங்க. இந்த கிடையெல்லாம் வளர்ப்புக்கு இதுகளுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா நல்லா வச்சுக்கணுங்க. இதெல்லாம் உடம்புலாம் தரமான இருக்குது வருங்க. இது மீடியமான உயர்ந்தேன் அளவு மாடு. சில பேர் ஒரு லோ பட்ஜெட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இப்படி மாடு எடுத்தாலே போதும். சின்ன மாடாக இருந்தாலும் ஒரு வட்டை தண்ணியை வச்சு நீட்டாக கட்டி போட ஒரு உடம்பு வைக்கல் அடி போட்டோம்னா போதும். அந்த அளவுக்கு இருக்கும் மாடு. நல்ல மாடு கதை. இது கொம்பு உரியிருச்சு. ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு. இல்லைன்னா முக லட்சணம் சூப்பராக இருக்குது. நல்ல பார்வை அருமையாக இருக்குது மாடு. அதே மாதிரி உங்களுக்கு மாடு கண்டு எதுவும் தேவைப்பட்டாலும் மேலூர் சந்தைக்கு வாங்க. நல்ல மாடை வந்து வாங்கிட்டு போகலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே அதே சொல்லுவோம். வாரம் சனிக்கிழமை சந்தை நடைபெறும். விடிய காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நேரடியாக கூட வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த கண்டு காணாச்சி பூராமே பார்த்திங்கன்னா சின்ன கண்டு பொடி கண்டுலாம் பார்த்திங்கன்னா நிறையா கண்டு வருது. ஆனால் அதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டியிலே நிற்கும். கறிக்காரங்க வந்து வண்டிக்குள்ளே நிற்கும் போதே கண்டோட எடையை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. கண்டை பிடிச்சி பார்த்து, சுழி பார்த்து, பல் பார்த்து, வால் ஏறுவாள் இந்த மாதிரிலாம் எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்து சுழி இருக்கா எல்லாமே பார்த்துட்டு நடை பிடிக்கணும். வெளியில் நடை பிடிச்சி பார்த்துட்டு நம்ம வாங்க முடியும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து வண்டியில் ஏற்றிட்டு வரும்போதே அவங்க எல்லாத்தையுமே பார்த்து கறிக்காரர்களுக்கு இடம் இருந்தால் போதும்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. சுழிகிளி எதுவுமே கிடையாதுல்ல அவங்களுக்கு. அந்த இடைக்கு வாங்கிடுவாங்க. அதனால் அவங்ககிட்ட மேக்ஸிமம் கறிக்காரர்களுக்கு போயிடும் கண்டுக. நம்ம அவங்ககிட்ட லாபத்தை கொடுத்து வேணால் வாங்கலாம். கொஞ்சம் கூட தான் 2-3 ரூபா சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. கண்டுக்கு நம்ம கொடுத்தே வாங்குகிற மாதிரி வரும். அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. கண்டு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஓட்டி பார்த்து எல்லாமே பார்த்து வாங்கிடலாம். அதனால் நிறையா கண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கிடக்கு. கண்டு சூப்பர் கண்டுலாம் அதில் கிடக்கும். காங்க நல்லா பெருவிட்டு வருது. நல்லா கொப்படி எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன் பாருங்கள். அந்த கண்டு அப்புறம் கிடக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய காலில் நான் உள்ள இருட்டோடே போய் நம்ம வாங்கிடுவோம். போகும்போதே இருட்டோடைய இந்த கண்டெலாம் வாங்கி கிடக்குங்க. அப்போ பார்த்துக்குங்க. அப்போ எந்நேரம் வந்து கண்டை வாங்கிடுறாங்கண்ட. இதுலேயுமே நம்ம சுழி பார்க்கணும். மெயினாக வந்து அந்த கண்டுகள்லாம் வந்து விற்கிறாங்கன்னா சுழி ஏதாவது குறையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தே வாங்கணும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை யார் உங்களோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விவரம் தெரிஞ்சால் அவங்கள பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ. நீ எடுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்த வாரத்தில் எதுவும் தோது இருந்துச்சுன்னா வீடியோ மட்டும் எடுப்பேன். இன்னி மாடு கண்டு சேல்ஸுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் அவ்வளோ கால் பண்ணாங்க வேணாம். நம்ம வேறு வேலை பார்க்கறனால அந்த இதுக்கு அதையும் இது பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மாடு கண்டு தேவைப்பட்டால் சும்மா ஃப்ரீயாக இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி நீ எது இந்த வந்துடும். நான் கொஞ்சம் வேலை பிஸியாக இருப்போம். கோச்சிக்கிறாங்க. அதனால்
முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என் மாப்பிள்ளை வந்து எடுத்து போடுவாப்புல. கண்டிப்பாக நல்ல மாடுகளாக நல்லா தரமாக பேசி எடுத்து போடுவாப்புல. முடிஞ்ச வரைக்கும் அதை பாருங்கள். வாழ்க உழவன் சேனலை முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை வச்சு பாருங்கள். அடுத்தடுத்து வர நாட்களில் என்னால் முடிஞ்சுனா கண்டிப்பாக நான் போய் எடுத்து போட்டு வரேன். வீடியோ மட்டும் வேணால் போட்டு வரேன். ஆனால் போக முடியுமான்னு தெரியலை. கண்டிப்பாக போக முடிஞ்சுன்னா எடுத்து வீடியோ மட்டும் போடுறேன். அது வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா இந்த வாரத்தில் நம்ம போக முடியலை. இதெல்லாம் போன வாரம் இருந்த வீடியோ அதுவே பார்த்திங்கன்னா நம்மளால் அப்லோட் பண்ண முடியலை. வேலை இருந்தனால எடிட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாதனால சரி இந்த வாரத்தில் பண்ணிக்கிறோம்னு அப்படியே விட்டு தான் இப்போ இந்த இதை போட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள். ஆனால் இந்த வாரம் நம்ம சந்தைக்கு போகல, எடுக்க முடியாதனால நம்ம வந்து போக முடியாமல் பழைய வீடியோவே இருந்ததை போடாமல் வச்சுருந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எல்லாமே சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர் என்னட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் எடுத்து போடுறேன். கடை ஓப்பனிங் வரைக்கும் என்னால் போக முடியும், அதுக்கப்புறம் போக முடியாது. போனால் எடுத்து போடுறேன். ஆனால் வேலை இப்போயே ரஷ்ஷாக இருக்கிறேன், கொஞ்சம் வேலை ஓடிக்கிறதுனால முடியலை. பாருங்கள். மற்றபடியாக கண்டுக்கானாச்சுன்னா சூப்பராக தான் இருக்குது. மதுரை பொறுத்த அளவில் வந்தீங்கன்னா இது மதுரைக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கடைக்கு வந்துட்டு போங்க. ஏரியா சொல்கிறேன், அது நெருக்கத்தில் நான் சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து கூட அதில் கண்டிப்பாக நம்ம கடையோட வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ என்ன வேலை முடியலை, முடிஞ்சதுக்கப்புறம் என் அட்ரஸ் எல்லாமே அதில் போட்டு வரேன். அந்த ஏரியாக்காரங்கள இருந்தாங்கன்னா மதுரை டு சிவகங்கை ரோடு அதில் தான் போடுறேன். டிவி ஸ்கூலு, மகாத்மா ஸ்கூலு, அரவிந்த் லேபு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருது. ஹோட்டல் எல்லாமே சேர்த்து போடுறோம். அதை பாருங்கள். அது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிட்டு போகலாம். இந்த கண்டு சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த நெத்தியில் மரம் கிடக்குது. ஆனால் கொஞ்சம் கொம்பு மட்டியாகத்தே வரும். நல்லா படபடப்பாக இருந்துச்சு கண்டு. மற்றபடி அது சுழி இருக்கா என்னான்னு கொஞ்சம் நம்ம பார்க்கல. நல்ல கண்டு, வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும். அந்த கிடேரி சேட்டையை பாருங்கள், சரியான சேட்டை ஒன்றுது. வண்டி மாடு கிடக்கு வருங்க, 2 மாடு, 2 செட்டு கிடக்கு. நல்ல பல்லு போடாத ஐட்டங்கதேன்னு சொன்னாங்க. ஆடு பூராமே ஓரளவுக்கு இந்த வண்டி மாடுகள்லாம் நிறையா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டு நிறையா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துச்சு, இந்த வாரம் வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க மாடு. நல்லா கொஞ்சம் வயசு தான் கூடிடுச்சு. மற்றபடியே மாட்டில் நல்லா இருக்குது. கண் பார்க்குற பார்வை எல்லாமே இருக்குது. நல்லா உடல் கூறுலாம் நல்லா அருமையாக இருக்குது. கொம்பெல்லாம் நல்லா விசேஷித்து விட்டு நல்லா இது பண்ணிட்டு போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கத்தி மாதிரி இருக்கும் கொம்பு, பலன்னு மின்னும். நிறைய மாடு பூராமே அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கும்பலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பலன்னு வச்சுருக்காங்க. நம்மளாம் கொம்பு எடுக்கிறதில்ல, ஒன்றும் எடுக்கிறதில்ல, அப்படியே தெரியும். இதெல்லாம் நல்லா கொம்படிலாம் நல்லாயிருக்கு. மாடு கட்டக்காய மாடாக இருந்தாலும் நல்ல கொம்படியான மாடு. மொழி பார்வையுமே நல்லா பார்க்க வருங்க. எந்த மாடுமே வந்து நம்ம நிறையா மாடு சந்தையில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்ல மாடுகளை வந்து வாங்கிட்டு போய் சந்தையிலேருந்து வாங்கிட்டு போன மாடு நல்லா விளையாண்ட மாடுகள்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம யோகத்துக்கு விளையாண்டுருச்சுன்னா நல்ல இந்த ஒரு 2 பல்லு 4 பல்லு கண்டு அது இந்த மாதிரி வாங்கினோம்னா அவுக்காமல் கிடந்திருக்கும். திடீர்னு கொண்டு போய் அவுக்கும்போது அது நல்லா விளையாண்டுடுவாங்க. அது மாதிரி நிறையா பேர் வாங்கி கொடுத்த மாடுகள்லாம் இருக்குது. இந்த காலம் நல்ல காலம் தான். இந்த காலையுமே அந்த மரக்காலையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பாருங்கள், மாடு சந்தைக்குள்ளே எவ்வளோ கூட்டமாக கிடக்குன்னு பாருங்க. அத்தனைக்கும் வெயில் ஏறிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எம்பிட்டு கிடந்துச்சு. இதெல்லாம் கலர் நல்லா இருக்குது, ஆனால் டோங்கரி மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை மாட்டில். ரெண்டாவது சந்தைக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோ எடுக்க போனாலே அதை எடுக்காத இதை எடுக்காதையும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளுக்கே ஒரு நேரம் சல்லையாக போச்சு. ஏடாவது வீடியோ எடுக்க வந்தால் அவங்களோட பெரிய கரைச்சலாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. இந்த ஒரு சில பேர் தான் வீடியோ எடுக்காத, எனக்கு மாடு வாங்க முடியல, அது வாங்க முடியல அப்படின்றாங்க.
அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா பொய் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது. மாட்டுக்காரன் விற்க முடியலப்பா விற்கிறேன்னா வச்சுக்கண்டு விட்டுட்டு வந்தேன்னா அவன் எத்தனை நாளைக்கு பார்ப்பேன், பார்க்க முடியலன்னா கொடுப்பேன். அன்றைக்கி வாங்கிட்டு வர வேண்டியதானே. இல்லை வளர்க்குற வரைக்கும் வளர்த்துட்டு போகிறேன். சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் மாடு வாங்க முடியல அது வாங்க முடியலன்னு சொல்லிடுறது. வீடியோ எடுத்து அப்போ உண்மையை சொல்லி வாங்கிட்டு வாங்கடானா அதையும் செய்ய மாட்டேன்றீங்க. 2 பக்கம் தப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. வளர்க்குற ஆளும் வியாபாரிக்கு தான் இது வளர்ப்புக்கு தான் கொடுப்பேன்ட்டு கடைசியாக கூட கொடுக்குறது வியாபாரி கொடுத்து போடுறது. இங்கிட்ட இவங்க பார்த்தா பொய் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி தான் இருக்குது. யாரும் சொல்லி என்னத்தை சொல்கிறது. மொத்தத்தில் நம்ம வீடியோ எடுக்கிறவங்க தான் பொல்லாப்பு ஆகுது. எதுக்கு போங்களான்னு வெறுத்து போய் தான் வேணாம்ன்ற விட்டு போகிறது. சரி யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன, மாடு முடிஞ்ச வரைக்கும் நல்ல மாடுகளாக பார்த்தா நல்லா ரசித்து நிறையா மாடை எடுத்துருங்க. நிறையா மாடை பார்த்து நம்மளுக்கு அது ஒரு அனுபவம் தான். ரைட்டு, நல்லபடியாக மாடுகளை பூரா முடிஞ்ச வரைக்கும் மேலூர் சந்தைக்கு வந்து வாங்குங்க. வந்து வாங்கிட்டு போங்க. வெளியூர் ஆட்டுக்களாக இருந்தாலும் சரி, உள்ளூராக இருந்தாலும் சரி, ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. நல்ல மாடுகளை பார்த்து எடுத்துகிட்டு போங்க. நல்லா நாட்டு மாடுலாம் நல்ல தரமான மாடுகள்லாம் நல்லா வருது. அதெல்லாம் வாங்குங்க. இப்போ இங்கே ஒரு 2 மாடு இருக்குன்ருக்காங்க. அதையும் நான் வீடியோ போட்டு வரேன். நல்ல பாய்ச்சலான மாடு, நாட்டு மாடு. சென மாடு ஒன்று இருக்குன்றாங்க. அதை அந்த இதுவுமே இது பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணுறேன். நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் போட்டு வரேன் நம்பரை. கேளுங்க. அந்த மாடு வேணும்டா நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் பேசிவிட்டு என்ன விலைவாசி என்னான்ட்டு ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி விட்றேன். பாருங்கள், பார்த்து பிடிச்சின்னா வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேர் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹோட்டலோட வீடியோ கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை முடிஞ்சால் பாருங்கள். யாரையும் போஸ்ட் பண்ணிடலாம், யாரும் இது பண்ணுறதில்ல. போட்டு விட்றேன், பாருங்கள். ஏன்னா தொழில் பார்க்கும்போது அதை தானே பார்க்கணும். இதெல்லாம் பாருங்கள், சூப்பரான மாடு. யாரும் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி மாடெலாம் வந்து வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தா இந்த மாடுகள் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, வந்தால் வாங்கலாமே அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தா நம்ம சந்தைக்கு போகிற நேரம் வராமல் கூட போயிடலாம். அதுவும் கூட இருக்குது. அதனால் எதையுமே நம்ம இது பண்ண முடியாது. போன வாரத்தில் பார்த்துட்டு இந்த வாரம் மாடு நல்லா வந்திருக்குமேன்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த வாரத்தை பார்த்திங்கன்னா மாடே வராமல் போயிடும். பாவம், அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெறுத்து போய் தான் போவாங்க. அதனால் அதை நம்ம யாரும் கேர் பண்ணிக்கிற வேணாம். முடிஞ்ச வரைக்கும் எது இருக்கோ அதை அன்றைக்கி நிலைமைக்கு என்ன வருதோ அதை பார்த்து நல்ல மாடாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அப்படின்னு போயிடணும். நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வரக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும். இந்த வாரம் இல்லையா அடுத்த வாரம், அடுத்த வாரம் அப்படின்னு கூட பார்த்து 2-3 வாரம் ஆனாலும் நல்ல மாடாக பார்த்து வாங்குங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.